Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வைட்டமின் B1 thiamine. ஸோ இந்த thiamine பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதனால டெஸ்ட்ராய் ஆகும்னா ஹீட் அண்ட் ஆல்கலைன் மூலமாக டெஸ்ட்ராய் ஆக சான்சஸ் அதிகம். நம்ம thiamineனா அப்படியே டைரெக்டாக வேலை செய்யாது, இது ஒரு கோஎன்சைம் ஃபார்மில் தான் வேலை செய்யும். ஸோ டிபிபி thiamine பைரோபாஸ்பேட்டில் அந்த ஒரு கோஎன்சைம் ஃபார்மில் தான் நமக்கு அந்த B1 வந்து வேலை செய்யும். இதோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது, லார்ஜர் மாலிகுலாக இருக்குன்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுறது, குளுக்கோஸ் மெட்டபாலிசமில் மெயினாக வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஸோ இது ஒரு குளுக்கோஸ் மெட்டபாலிசம் சைக்கிள், கிரெப்ஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதில் அசிட்டைல் கோஎன்சைம் ஏ வந்து குளுக்கோஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கிடைக்கணும்னா நமக்கு டிபிபி தேவை. அதே போல் ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரேட் அண்ட் சக்சைல் கோஎன்சைம் ஏ வந்து கன்வெர்ட் ஆகணும்னா நமக்கு இந்த டிபிபி தேவை. அதே போல் ஹெக்ஸோஸ் மோனோபாஸ்பேட் ஷண்ட் இதுவும் ஒரு குளுக்கோஸ் மெட்டபாலிசம் தான். இதில் நமக்கு கிளிசரால்டியேட் 3 பாஸ்பேட் அண்ட் செடோஹெப்டிலோ 7 பாஸ்பேட் கிடைக்கிறதுக்கு நமக்கு டிபிபி தேவை. அதே போல் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் கிளிசரால்டியேட் 3 பாஸ்பேட் கிடைக்கிறதுக்கு நமக்கு டிபிபி தேவை. அடுத்ததாக நர்வஸ் சிஸ்டம், நம்மளோட நியூரான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையுமே சிக்னல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த டிபிபி ரொம்பவே அவசியமானது. அதே போல் ட்ரிப்டோஃபான்ற அமினோ ஆசிட் வந்து பாலில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பாடிக்கு B3 தேவைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அமினோ ஆசிட் என்ன பண்ணணும்னா வைட்டமின் B3 கன்வெர்ட் ஆகும். அந்த கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த thiamine பைரோபாஸ்பேட் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசம் ஆஃப் பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸ் முக்கியமாக பார்த்திங்கன்னா லியூசின், ஐசோலேசின் அண்ட் வேலின். சோர்ஸஸ் பார்த்தோன்னா ஃபேர் சோர்ஸ் வந்து முழு தானிய வகைகள், சிறுதானிய வகைகள், கைக்குத்தல் அரிசி, புழுங்கல் அரிசி, அப்புறம் பருப்பு வகைகள், தானியங்கள், சீட்ஸ், நட்ஸ், பழங்கள், காய்கறிகள், அப்புறம் ஆர்கன் மீட்ஸ், போர்க், லிவர், எக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிச் சோர்ஸ். மாட்ரேட் சோர்ஸ் வந்து பாலிஷ்டு ரைஸ், வாஷ்டு ரைஸ். ஏன் வாஷ் ரைஸ்னால் நம்ம வந்து நல்ல தண்ணியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசும் போது கண்டிப்பாக 40% லாஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கும் போது நமக்கு அந்தளவு லாஸ்ட் வந்து இருக்காது. ஸோ புவர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மைதா, டீ, காஃபி அண்ட் பிட்டல்நட். ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவன் 0 to 6 months அண்ட் ப்ரெக்னென்ட் லாக்டேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த வைட்டமின் B1 தான் நம்மளுக்கு குளுக்கோஸ் மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எனர்ஜி நமக்கு ப்ரொடியூஸ் ஆனதால் நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ அதுக்கு வந்து தேவையான அளவு 0 to 6 months 0.2, 6 to 12 months 0.4, திரும்பவும் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா 0.7, 0.9 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ மென், விமன் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே நமக்கு இந்த வைட்டமின் B1 ரொம்பவே தேவை. ஆனால் இதுக்கு அப்பர் லிமிட் இன்டேக் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா இது ஒரு வாட்டர் சாலபிள் வைட்டமின். ஸோ எந்தளவு நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டாலுமே, ஏன்னா எல்லாத்துலேயுமே ட்ரேஸாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ அதிகமாக போச்சுனாலுமே நம்ம பாடி அதை வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணாது, நிறைய பார்த்தீங்கன்னா யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ இந்த EAR, RDA, TUL பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். டிஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்குறப்போ பெரி. ஸோ மேக்ஸிமம் பாலிஷ் ரைஸ் எடுத்துக்கிறாங்க, அது மட்டும்தான் அவங்களோட சோர்ஸ் இல்லை ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த B1 வந்து டிஃபிஷியன்சி ஏற்படும். ஸோ பெரினா என்னால் முடியல, ஐ காண்ட் அப்படிங்கிறத அர்த்தம். வீக்னஸ் இருக்கும், நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப இரிட்டபிலிட்டியாக இருப்பாங்க, ரொம்ப வந்து ஆர்ம் அண்ட் லெக் கோஆர்டினேஷன் இருக்காது, நர்வ் டிரான்ஸ்மிஷன் வந்து நடக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், இடிமா இருக்கும், ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா எனர்ஜியே சரியாக சப்ளை ஆகுனா எப்படி ஹார்ட் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அஃபெக்ட் ஆகும். அண்ட் புவர் மெட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸ் இது எல்லாமே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நடக்கிறது. அண்ட் டிப்ரெஷன், வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days சுத்தமாக thiamine நம்ம டயட்டில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிப்ரெஸ் ஆகும் அண்ட் வீக்னஸ். ஸோ டிப்ரெஷன்னா வெறும் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் மட்டும் இல்லை, உங்களோட டயட் சரியாகலைனாலும் டிப்ரெஷன் ஏற்படும். டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபான்டைல், ட்ரை, வெட் அண்ட் வெர்னிக்ஸ் என்செஃபலோபதி ஆர் வெர்னிக்ஸ் கோர்சாக்கோஃப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்கு எப்போ இந்த இன்ஃபான்டைல் வெரி தெரியும்னு பார்த்தீங்கன்னா 1 to 4 months. இது எப்படின்னா மதரோட டயட்டில் thiamine சரியாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைக்கு ஈஸியாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது ட்ரை பெரி. அடுத்தது இப்போ ஒரு அடல்ட்டுக்கு வந்து ட்ரை பெரி ஏற்படுதுன்னா அவங்களுக்கு சரியாக நடக்க முடியாது, கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மறுத்து போன மாதிரி ஆகிடும், கை மறுத்து போன மாதிரி ஆகிடும், சில நேரத்தில் அப்படியே காலே அசைக்க முடியாத மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரி ஆகும், ரொம்ப மென்டல் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, ஸ்பீச் டிஃபிகல்ட்டிஸ், பேசும்போதே வாய் வந்து ரொம்ப குளரும், வாமிட்டிங் அண்ட் அனரெக்சியா வந்து இருக்கும் அவங்களுக்கு. அடுத்த ஸ்டேஜ் வெட் பெரி.
ஸோ ட்ரை பெரி பெரியை ட்ரீட் பண்ணலாம். அடுத்த ஸ்டேஜ் வெட் பெரி பெரி. ஸோ டிஸ்னியா அப்படிங்கிறது ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், மூச்சு விடுறது கஷ்டப்படுவாங்க. அதே போல் படுத்துக்கிட்டே, அதாவது வானத்தை பார்த்துக்கிட்டே படுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு பார்க்கலாம். நம்ம ஹார்ட் எஃபெக்ட் ஆகும், ஹார்ட் வந்து என்லார்ஜ் ஆகும், இல்லை வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஹார்ட் ஃபெயிலியர் கூட ஆகலாம் சில நேரத்தில். அண்ட் நிறைய பார்த்தீங்கன்னா மெயின் சிம்டம்ஸ் இந்த வெட் பெரி பெரிக்கு வந்து இடிமா கண்டிஷன், அதாவது ரொம்ப குண்டாக இருப்பாங்க, ஆனால் பார்த்தா அவங்களுக்கு வந்து இடிமானால தான் நீர் கோத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்ததாக வெர்னிக்ஸ் கொர்சாகோஃப் சிண்ட்ரோம். ஸோ ஆப்தல்மோப்ளீஜியா, இந்த கண்டிஷன் என்னென்னா ஐ மசில்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகும். ஏன்னா இந்த வெர்னிக்ஸ் என்செஃபலம்னா மெயினாக பிரெயினை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எஃபெக்ட் பண்ணுறதுனால ஈஸியாக நமக்கு ஐ மசில்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும். கன்ஃபியூஷன், ஈவன் கோமா, சரியாக ட்ரீட் பண்ணால் டெத்து கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இங்கே பிக்சரைசேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ட்ரைனாக, ரொம்ப லீனாக இருப்பாங்க, ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே அப்படியே பாவமாக இருப்பாங்க. இதே வெட் பெரி பெரினா பார்க்க கொஞ்சம் வெயிட் கெயின் ஆன மாதிரி இருக்கும், பட் பார்த்தா அது வந்து இடிமா கண்டிஷனாக இருக்கும். அண்ட் வெர்னிக் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ கண்டிப்பாக ட்ரீட் பண்ணியே ஆகணும், இல்லை அப்படின்னா டெத் கூட நடக்கலாம். ஆல்கஹால் அண்ட் தயாமினுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் வந்து நம்ம பார்த்தே ஆகணும். நம்ம வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தயாமினோட அப்சார்ப்ஷனையும் அது குறைச்சிடும், அதோட யூஸை குறைச்சிடும், மொத்தமாக என்ன பண்ணணும்னா உடம்பை விட்டு வெளியே தள்ளிடும் இந்த ஆல்கஹால் எடுத்துக்கும் போது. ஸோ ஆல்கஹால் எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்லை, சரியாக சாப்பிடல அப்படின்னாலுமே நமக்கு வந்து இந்த தயாமின் டிஃபிஷியன்சி ஈஸியாக வந்துடும், குவாலிட்டி ஆஃப் டயட் சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ. அண்ட் நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தான் ஸ்டோர் ஆகும் இந்த பி வைட்டமின்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து சாப்பிட்றதே சரியாக சாப்பிடல, கூடவே ஆல்கஹாலும் எடுத்துக்கிறாங்க அவங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த தயாமின் டிஃபிஷியன்சி ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆல்கஹால் எடுக்கிறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.